தேவனுக்கு மகிமை. உயிர்த்தெழுதலும் சரீர மீட்பும். வெளிப்படுத்தல் 1 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் யோவானோடு பேசுகிறார். கிமு 4000 ஆண்டு காலங்களில் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் சாவுக்கு அஞ்சி பயந்தே வாழ்ந்தார்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் என்று எபிரேயர் 2 பவுல் எழுதுகிறார். எலியாவின் தலையை எடுப்பேன் என்ற இயேசுவேலின் வார்த்தை வல்லமையான எலியாவை பயமுறுத்தி சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொள்ள செய்தது. தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்று சொன்ன எலியா இப்போது அதை நிராகரிக்கிறார். நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று புலம்புகிறார். யோவான் ஸ்நானகனை கண்டால் அனைவரும் அஞ்சுகிறார்கள். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அறை கூவக்கூடியவர் இப்போது சிறைச்சாலையிலே மரண பயத்தினாலே வருகிறவர் நீர்தானா என்று அசைகிறார். மத்தேயு 11 மத்தேயு 11 4, 5, 6 நம்முடைய கர்த்தர் பதிலடி கொடுக்கிறார். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். யோவானை இடராதபடி எச்சரிக்கிறார் ஆண்டவர். மரண பயம் எலியாவையும் யோவானையும் ஆட்டி படைக்கிறது. மற்றவர்களின் நிலை என்ன? அனைவரையும் மரண பயம் ஆட்கொள்ளுகிறது. இயேசு ஒருவரே மரித்தேன் என்று அறைகூவுகிறார். நான் என் ஜீவனை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். நானே ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று யோவான் 10 17 ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு ஒருவரே தைரியமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வேத வாக்கியத்தின்படி மரித்து, வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியத்தின்படி உயிர்த்தெழுந்தார். தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து தம்முடைய சிஷ்யர்களோடு அவர் சொல்லி இருந்தார். அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பே வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்று யோவான் 2:22 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்தார் என்பது சரித்திரம், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது சத்தியம். மரணமும் பாதாளமும் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று அப்போஸ்தலர் 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2 நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்துக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதே நம்முடைய நம்பிக்கை. நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை பரிசுத்தாவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:5, ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ள வேண்டும். எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 16-17 பிலிப்பியர் 3 10-11 எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21.
கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தும் போது சாவு நமக்கு லாபமாக விளங்கும். சாவாமையும் அழியாமையும் அடைந்து கொள்ளுவோம். சரீர உயிர்த்தெழுதல் என்பது சரீரத்தில் தேவ சித்தம் செய்வதோடு இணைகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் செய்கிற இடத்திலே நம் மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறோம். பரிபூர்ணமான சித்தத்துக்கு ஆபிரகாம் நிழலாட்டம். தேவனுடைய திட்டத்துக்குள் நோக்கத்துக்குள் அழைக்கப்பட்ட மனிதன் ஆபிரகாம். லோத்து அந்த திட்டத்துக்குள் இல்லாத இடத்திலே மலைக்கு ஓடிப்போ என்பது பிரியமான சித்தம். மலைக்கு ஓடி போக முடியாது என்ற இடத்திலே அந்த சின்ன ஊருக்கு போகிறது நன்மையான சித்தம். இறுதியாக அங்கும் லோத்து இல்லை. ஆபிரகாமோடு பரிபூர்ண சித்தத்திலும் லோத்து இல்லை. மலைக்கு ஓடி போகிற பிரியமான சித்தத்திலும் லோத்து இல்லை. சின்ன ஊராகிய சோவார் என்ற நன்மையான சித்தத்திலும் லோத்து இல்லை. அதுவே லோத்துவின் பரிதாபம். யாக்கோப்பு குணசாலி என்ற வாசனையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் யாக்கோப்புடைய சொந்த விருப்பத்தினாலே தேவனால் உடைக்கப்படுகிறார். யாக்கோப்பின் விருப்பம் தகர்க்கப்படுகிறது. ராகேலுடைய மரணம், யோசேப்பின் பிரிவு, பென்யமீனை கொண்டு போகும் வேதனை, இவைகள் அனைத்தும் யாக்கோப்பின் வருத்தமும் சஞ்சலமும். தாவீதிலே தேவ சித்தம் நிறைவேறுகிறது. யாக்கோப்பில் சொந்த சித்தம் உடைக்கப்படுகிறது. தாவீதில் தேவ சித்தம் நிறைவேறுகிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை செய்வான் என்ற சாட்சி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சவுலின் மரணம், அப்னேரின் மரணம், சவுலுடைய குமாரனுடைய மரணம். சவுல் என்பது சுயம், அப்னேர் என்பது சுயபலன், சவுலின் குமாரன் என்பது சுயநீதி. இந்த மூன்றும் அழிக்கப்பட்ட பின்பே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் தாவீது. மென்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்ற சாட்சியோடு தாவீதின் வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. தேவ சித்தம் செய்யும் பொழுது நம்முடைய சரீரத்தை நாம் உயிரோடு எழுப்பலாம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.